வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நீங்கள் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அது என்னன்னா உங்கள் உடம்புடைய ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேங்களா, உங்களோட உடலுடைய வளைவுத்தன்மை. ஓகேங்களா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா, ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தான் உங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வயதை கூட கொண்டு போகிறதும், நீங்கள் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரொம்ப ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வேலையுமே உங்களால் செய்ய முடியாது. குனிய நிமிர. ஓகேங்களா, ஒரு சின்ன பொருள் இருந்தால் கூட அதை நீங்கள் அந்த ஒரு சடனாக நீங்கள் எடுக்க முடியாது. ஓகேங்களா, யாரை கூப்பிட்றாங்களும் பொறுமையாக திரும்பி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட், இந்த கண்டென்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டைம் இருந்தனால சரி இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு கிளியராக இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம உடம்புல எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் எந்த ஏஜ் உள்ளவங்களும் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களால் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னா, நடக்க முடியல, போக முடியலன்னா கொஞ்சமாக நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம எப்படி வந்து உடம்புல கொண்டு வரணும், அதை ஸ்ட்ரெச்சிங். ஓகேங்களா, பாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறதா. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நார்மலாக நம்ம ஃபிங்கர் வந்து இப்போ நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா கை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இது பெருசாக நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப பெரிய லெவலில் தேவையில்லை. ஆனால் எதை நம்ம வந்து பேஸ் பண்ணி ஃப்ளெக்சிபிலிட்டி அமையும்னா, மெயின் வந்து நமக்கு இடுப்புடைய அதுக்கு இடுப்பும் கீழே. ஓகேங்களா, நம்மளுடைய தொடைப்பகுதி. தொடைனா தொடை இல்லை, தொடை மசில் சேர்ந்தாப்புல நம்மளுடைய இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா, இந்த ஜாயிண்ட் இடுப்பு பகுதி. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர், இந்த ஷோல்டர் ஜாயின், நம்ம கை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கழுத்து. இதை தான் நம்ம வந்து பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஸ்ட்ரெச்சிங் நம்ம எடுத்துமே ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ஜாயிண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மசில்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த மசில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். நம்ம இங்கே ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. இங்கே உள்ள மசில்ஸ் நம்ம எப்படி ஸ்ட்ரெச் பண்ண முடியும்? ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஸ்ட்ரெச்சிங்கிறது அந்த இழுவுத்தன்மைங்கிறது எந்த ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட் உள்ள பக்கத்துல இருந்து மசில்ஸை நம்ம இழுவ கொடுக்கணும். ஓகேங்களா, இழுத்து கொடுக்கணும். இப்போ நம்ம எல்போ ஜாயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த எல்போ ஜாயிண்ட் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா, அது மாதிரி இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ நம்ம ஓகேங்களா, ஸோ அது மாதிரி மெயினாக இடுப்பு, மெயினாக கால். ஓகேங்களா, இந்த ஜாயிண்ட். ஓகேங்களா, அடுத்தது நம்ம முட்டியோட இந்த ஜாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிள் ஜாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரெச் பண்ணுறது எடுத்தமே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எடுத்தமே ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு முறையான ஒரு நீங்கள் வந்து 4 கட்டத்தை தாண்டி நீங்கள் 5வது கட்டம்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரெச், அதாவது ROM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபுல்ங்கிறது ஓகே, ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகேங்களா, அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ROM அப்படிங்கிறது வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து எப்போ நீங்கள் பண்ணணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பாடி வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான், நல்ல ஹீட்னா அதாவது நல்லா வாம்பில் இருக்கீங்க, நல்லா சொட்டிங்ஸ்லாம் போயிடுச்சு, அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு இரும்பு வளைக்கணும்னா கூட என்ன பண்ணணும்னா அதை நல்லா ஹீட் படுத்தி நல்லா வந்து அதை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வளைக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம உடல் வந்து. ஓகேங்களா, ஸோ நல்லா எடுத்துமே வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மசில்ஸ் பிடிச்சிக்கும், பல பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா, அப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாயின்ஸ். ஸோ இந்த ஜாயின்ஸ்ல பார்த்தீங்களா, ஸோ ஃபிங்கர்ஸ் ஒரு ஜாயின்ஸ், ஸோ இந்த ஆங்கிள். ஓகேங்களா, இது ஜாயின்ஸ். ஸோ இந்த எல்போ. இது மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு 9 ஜாயின்ஸ் நிறைய இருக்குது. இந்த 9 ஜாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 மினிட்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து வார்ம் அப் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். இது முடிஞ்சதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். மைல்டு ஸ்ட்ரெச்னா இப்போ வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ முடிஞ்ச கை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, கால் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறது, இது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஓகேங்களா, இது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் என்ன பண்ணுறோம், ஹோல்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதுதான் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். எவ்வளோ அவ்வளோ முடியுதோ ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறோம். ஆனால் பட் இந்த மைல்டு ஸ்ட்ரெச்சிங் என்ன பண்ணுறோம்னா, இந்த சின்ன வாம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மைல்டு ஸ்ட்ரெச்சிங் வந்து என்ன பண்ணுறோம்னா, சும்மா பாருங்க இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த இது பண்ணுறோம்னா பைக்கில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இது மாதிரி காலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது மாதிரி சும்மா சின்ன அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக அந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ சைடில் இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இது வந்து மைல்டு ஸ்ட்ரெச். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ். ஓகேங்களா, எக்ஸசைஸ்னா பெரிய லெவலில் கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ நான் யாருக்கு பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறவங்க, வெயிட் கம்மியாக இருக்கிறீங்க, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து பொதுவாக வந்து ரொம்ப ஓவர் ஃபேட்டாக இருக்கீங்க, உங்களால் வந்து உங்களை பாடி மூவ் பண்ண முடியல, வயிறு இருக்குது, தொலை பெருசாக இருக்குது, ஓகேங்களா, பட் மசில் பெருசாக இருக்குது, மூவ் பண்ண முடியலன்னா நீங்கள் இதை நீங்களும் பண்ணலாம். நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்களும் இதை செய்யலாம். ஓகேங்களா, செய்கிற வேகமும் செய்கிற கவுன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து ஃபிட்னஸ் நல்லா கொண்டு போகும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு, சின்ன அந்த 9 ஜாயின்ஸுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணுறோம், மைல்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம், சின்ன எக்ஸசைஸ். ஓகேங்களா, ஸோ சின்ன எக்ஸசைஸ்னா பார்த்துங்க, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி சைட் ஜம்ப் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சின்ன எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸே வந்து ஸ்ட்ரெச்சிங் மாதிரி அதாவது எந்த இடத்துல மெயினான பிளேஸ் சொல்லணும், அது வந்து என்ன பண்ணுறோம், அந்த பாருங்க இந்த மாதிரி லெக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லெக் வந்து இந்த மாதிரி ஏதாவது பாருங்க, ஏதாவது ஒரு மரத்தை பிடிச்சிட்டோம், பைப் பிடிச்சிட்டோம், நம்ம அது மாதிரி இந்த மாதிரி லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறது, இந்த மாதிரி லெக் ஸ்ட்ரெச் பண்ணுறது,
ஸோ ஃப்ரண்டில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. நான் அது வந்து உங்களுக்கு இது 4வது ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணுறோம் ஓகேங்களா. இதுக்கப்புறம் தான் ஃபைனல் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஸ்ட்ரெச். ஸோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெச் என்னங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து செஞ்சு காட்டுறேன் ஓகேங்களா. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ செகண்ட் நான் வந்து இது 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மெத்தட், நான் சொல்கிற மெத்தட் வந்து யார் வேணால் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த சொன்ன மெத்தட்லாம் இல்லாமல் டேரெக்டாக எப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கேம் விளாடுறீங்க, ஏதோ ஒரு கேம் ஓகேங்களா, ஏதோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கேம் விளாடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ கேம்னா வேறு மாதிரி மைண்ட் செட்டு உட்காந்து மொபைலில் விளையாண்டுட்டு கேம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இதை ஃப்ளெக்சிபிலிட்டியாக நீங்கள் கேம் விளாடுறீங்க, அதாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா. வாலிபால் விளாடுறீங்க, ஃபுட்பால் விளாடுறீங்க, ஹாக்கி விளாடுறீங்க ஓகேங்களா. ஸோ கிரிக்கெட்டில் வந்து அவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து ஒரு பெரிய கேம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பவுலிங்லாம் பண்ணுறீங்க, பேட்டிங் பண்ணுறீங்க, ஆக மொத்தம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஷூட்டிங்ஸ் வந்துச்சு, வேறு வந்துச்சு ஓகேங்களா. ஸோ கிரிக்கெட் ஏன் அப்படி சொன்னால், கிரிக்கெட்டில் வந்து எல்லா 11 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் விளாட போகிறது கிடையாது, சும்மா ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. நான் கிரிக்கெட் விளாண்டது ஸ்ட்ரெச்சிங் பண்ணி பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் விளாடாம ஓரமாக நின்று ஃபீல்டிங் பண்ணிட்டு நான் வந்து விளாண்டேன் அப்படின்னு சொல்ல முடியல. பட் மற்ற எந்த கேமாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபுட்பாலாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், 11 வந்து நீங்கள் ஓடி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கேம் நீங்கள் வாலிபால் விளாட்றீங்க, ஏதோ ஒன்று உங்களுடைய கபடி விளாட்றீங்க. ஸோ இந்த கேமில் வந்து ஓவரால் உங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்லாவே வந்து நல்லா ஃபுல் வார்ம் ஆகிடும். நீங்கள் அதை முடிச்சதுமே இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து நான் செய்ய போகிற ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. இதனால் உங்களுடைய நல்ல மசில்ஸும் சரி, ஓவரால் பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டினாலே உங்களுக்கு வந்து நல்லா சுறுசுறுப்பு அதிகம் வந்துடும் பாடியில். ஓகே, இப்போ 3வது சப்ஜெக்ட்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, வரீங்க ரன்னிங் பண்ணுறீங்க ஓகேங்களா. வரீங்க லைட்டாக வந்து சின்ன சின்ன ஜம்பிங்லாம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண ரன் பண்ணிட்டீங்க ஒரு அபோவ் 3 கிலோமீட்டருக்கு மேலே ஓகேங்களா. நல்லா முடிஞ்சவங்களோட எவ்வளோ முடியுதோ ரன்னிங் பண்ணிட்டீங்க, ஜாக்கிங் பண்ணிட்டீங்க. ஜாக்கிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாமா அப்படின்னா, இதுக்கு இடையில நீங்கள் ஜாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரே அந்த கார்டியோ ஒர்க் அவுட் தான். பட் வந்து மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கோ ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓகே ஃபேட் லாஸ் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பண்ணும்போது ஒரே ஒரு பர்டிகுலர், அதாவது இப்போ நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட்ரஸ் மசில்ஸ், லெக்கில் உங்களுடைய காப் மசில்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டாக இருக்கட்டும், அப்டமில் லோடு போகும் நல்லாவே, ஷோல்டராக இருக்கட்டும். ஸோ மூவிங்கில் வந்து இதே மூவி உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த மூவிங் ரன்னிங் ஓடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கான்செப்ட். இந்த லெவலில் வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிற வாய்ப்பு கிடையாது. நம்ம வந்து ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்கள் கேம்னா நீங்கள் வந்து எந்த ஆங்கிலும் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாகவும் மூவ்மெண்ட் ஆகும், நீங்கள் ஜம்பிங்கில் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் ரன்னிங் போய் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டில் வைப்பீங்க. பட் ரன்னிங் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இதே மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ரன்னிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இதில் 4வது ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்ட்ரெச்சஸ் தான் ஃபைனலாக பண்ணணும். அது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஸ்ட்ரெச் எப்படி நீங்கள் பண்ணணும்னா, ஓவரால் உங்கள் பாடி நல்ல ஒரு ஃபிட்டாக நல்லா, அதாவது வந்து ஓகே நல்ல வார்மில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து அதை ஏற்றுக்கும். இல்லாட்டினா கண்டிப்பாக மசில்ஸில் பிரச்சனை வரும், ஜாயின்ஸில் பிரச்சனை வரும். அதனால் ப்ராப்பராக நீங்கள் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள கிளாஸில் போகலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் அந்த 9 ஜாயின்ஸ் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிங்கர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஃபிங்கர் இது வந்து ஒரு நல்ல ஃபிங்கர் நல்லா மூடி மடக்கிறீங்க. இந்த மாதிரி கட்டவலும் மடக்கணும் ஓகேங்களா. சில பேர் இப்படி கட்டவல் ஸ்டடி, அந்த கட்டவல் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மடக்கிறீங்க. ஒரு 100 கவுண்ட் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 50 இல்லை ஒரு 100 கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. ரெஸ்ட் விடாமல் என்ன பண்ணுறீங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டுக்கு ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்படி கை ஓப்பன் வச்சு கூட இந்த ரிஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேவா. ரிஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் இந்த மாதிரி அவுட் சைடு ஒரு 25, இன்சைடு ஒரு 25 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்போ அப்படியே, அதாவது மேலே கீழே வரும், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ எல்போ வந்து நம்ம இந்த பாருங்க, நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் இப்படி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரைட்டில் ஓகேங்களா, இந்த மாதிரி லெஃப்ட்டில். ஸோ இன்சைட் அவுட் சைடு மாதிரி நீங்கள் வந்து 2 ஹேண்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில்ஸோ உங்களுடைய ஜாயிண்டோ உங்கள் பேச்சை கேட்காது. முக்கியமாக உங்கள் ஜாயிண்ட் உங்கள் பேச்சை கேட்காது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரவுண்ட் பண்ண நினைப்பீங்க, ஆனால் கை இப்படி வந்துட்டு இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாருங்க, இப்போ இருக்குது. ஸோ ரவுண்ட் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். உங்களுடைய ஆனால் மைண்ட் வந்து இதுக்கு நீங்கள் கண்ட்ரோல், உங்களுக்கு வந்து இந்த மசில்ஸ் வந்து கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கும். நீங்கள் மைண்ட் சொல்கிறது இந்த உங்களுடைய உங்கள் உடலே வந்து கேட்காது. அந்த அளவுக்கு வந்து பண்ண உங்களுக்கு செட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதே இந்த எல்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது மாதிரி ஃப்ரீயாக எல்லா ஜாயிண்ட் மூவ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு ரொட்டேட் ஷோல்டருக்கு. அடுத்தது இந்த மாதிரி பேக் சைடு. மேக்ஸிமம் எல்லாம் ஒரு 20 25 30 அந்த மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா. ரொம்ப கம்மியாக பண்ணணும், ஒரு 10 5 பண்ணணும். ஓரளவு நல்லா பெயின் ஃபீல் ஆகிற மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 பார்த்தாச்சு, 4 ஜாயின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு ஓகேங்களா. ஸோ கழுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கை பிடிச்சிங்க கழுத்துக்கு, அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் மாதிரி. அப்புறம் சைடு சைடு சைடு. கழுத்தை மட்டும் ஃபுல் ரொட்டேட் எப்போதுமே இப்படி பண்ணாது, இப்படி பண்ணாது ஓகேங்களா. ஆஃப் ரொட்டேட் பண்ணுங்க, அப்படி ஆஃப் ரொட்டேட். அது மாதிரி ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இது வந்து நம்ம கழுத்துக்கான ஒரு சின்ன பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 பண்ணியாச்சுங்களா. இப்போ நம்ம கீழே இருந்து மேலே வரும் பார்த்தீங்கன்னா கீழே ஆங்கிள் ஓகேங்களா. உங்களுடைய இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ரொட்டேட். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். உங்களுடைய பேச்சு வந்து உங்களுடைய உடல் போய் கேட்காது. இந்த மாதிரி அவுட் சைடு, இது மாதிரி இன்சைட் ஒரு 10 கவுண்ட் போகும் ஓகேங்களா. அது மாதிரி ரைட் லெக் பார்த்துங்க, இது போல் அது போல் இன்சைட், இந்த மாதிரி அவுட் சைடு. இப்போ எத்தனை ஆச்சு, 5 6 ஆச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீ ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் இந்த மாதிரி பண்ணிக்கங்க. அடுத்தது சைட் டு சைட்,
அப்போ என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட். ஓகேங்களா, இது போல் ரொட்டேட் பண்ணுறீங்க. 1 2 3. அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆங்கிலையும் பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், சைட் டு சைட் பாருங்கள், ரொட்டேட். அப்புறம் இந்த ரொட்டேட். ரொட்டேட் வந்து ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. இப்போ எதனா ஆச்சு, 7 ஆயிடுச்சுங்களா. அடுத்த முக்கியமான ஜாயின்ஸ் இந்த நம்ம இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடை எலும்பு தான் உடம்புல இருந்து பெரிய எலும்பு, ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு கூட. ஓகேங்களா. ஸோ இந்த ஜாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல தூக்குறீங்க, சைடில் இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி இன்சைட் வருது, ஃப்ரெண்டு இப்படி இது மாதிரி இந்த பாருங்க, இது மாதிரி முடிஞ்ச மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எஸ் ஒரு 10 கவுண்ட் அவுட் சைட், இல்லை 5 கவுண்ட் கூட பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பிடிச்சி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பேலன்ஸ் முடியலாம், பிடிச்சி கூட பண்ணிக்கலாம். முடியலையா ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுருங்க, ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுருங்க. அது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு வச்சுருங்க. நான் உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன், அதனால் பிரீத் அவுட் வந்து என்னால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் முடியலன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, பிரீத் அவுட். புரியுங்களா. இது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பிரீத் அவுட் நம்ம வந்து பண்ணும்போது பாடி வந்து குயிக்காக வார்ம் அப் ஆகும், உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்க 8 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 9 இப்போ. ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த சைடில் பாருங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பொசிஷன் இந்த பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணுறீங்க, டவுன். ஓகே, இது எல்லாமே வார்ம் அப் தான் பண்ணுறோம். ஓகேங்களா. பாருங்க லைட்டாக ஜாயின்ஸ் 9 ஜாயின்ஸ், இது வந்து 9 ஜாயின்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்தது இந்த பாருங்க, இந்த ஆங்கிள் எப்படி பாருங்க, இந்த பாருங்க, இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அடுத்தது என்ன பாருங்க, இது மாதிரி ரொட்டேட் ரொட்டேட், இந்த பாருங்க, அது மாதிரி ஒரு 5 இன்ச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சு, டாபிக் 1 ஃபுல்லாக 9 ஜாயின் நம்ம என்ன பண்ணிட்டோம், வார்ம் அப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், லைட்டாக மைல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகேங்களா. மைல் ஸ்ட்ரெச் ரொம்ப பெருசாக என்ன பாருங்க, பாருங்க இந்த ஸ்ட்ரெச்சிங்கிறது உங்களுடைய செஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரைசெப்ஸ்க்கு, பைசப்ஸ் முதல் கொண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா. இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைசெப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த லேட்டரலைஸ் மசில்ஸ், அதாவது சைடில் உள்ள இந்த மசில்ஸ் நல்லா இழுக்கும். சும்மா ஒரு மைல் ஸ்ட்ரெச்சிங். ஓகேங்களா. அடுத்தது இந்த மாதிரி. ஓகேங்களா. இது போல. ஓகே, இந்த மாதிரி அடுத்து இன்சைட் இப்படி. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நம்ம என்ன பண்றோம், காலுக்கு இந்த போல லைட்டாக டச். அடுத்தது ஃப்ரெண்டில் இந்த போல, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்ட்ரெச். ஓகேங்களா. யூஸ் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் பாருங்க, இந்த சைடில் பாருங்க. எஸ் எஸ். ஓகேங்களா. இது கூட ஒரு ஸ்ட்ரெச். இந்த பாருங்க, உட்காருங்க. ஓகேங்களா. முடிஞ்சு அடுத்தது பாருங்க, இந்த பொசிஷனில் இந்த பாருங்க நிற்கிறீங்க, டவுன் பண்ணுறீங்க. ஃபுல்லாக வந்து ஹாம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது போல ஹாம்ஸ்ட்ரிங்க்கு நல்ல ஒரு மைல் ஸ்ட்ரெச்சிங். ஓவரால் வந்து என்ன பண்ணுறீங்க, சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள் பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 9 ஜாயின்ஸ்க்கு வந்து வார்ம் பண்ணோம். அடுத்தது வந்து மைல் ஸ்ட்ரெச் பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பேசிக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா. பேசிக்காக நம்ம பாடி ஹீட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேசிக் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இது ஓரளவுக்கு நார்மல். ஓகேங்களா. பார்த்துங்க, இந்த மாதிரி ஜம்பிங் ஜம்ப் பண்ணுறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, சைட் டு சைட் இந்த மாதிரி. ஓகே, இது பண்ணிட்டீங்க. அடுத்தது 1 2 3 4 5. இது மாதிரி எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரண்ட் டு பேக். பாருங்க சைடில் பாருங்க, ஃப்ரண்ட் டு பேக். எஸ், இப்போ ஃப்ரண்ட் டு பேக், சைட் டு சைட் இது மாதிரி, சைட் டு சைட். ஓகேங்களா. என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன நார்மல் ஸ்குவாட். ஓகேங்களா. பாருங்க இந்த மாதிரி உட்காருங்க, எந்திரிங்க. 1 2 3 4 5. இந்த பொசிஷன் பாருங்க, ஈவனாக பொசிஷன் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா. பாருங்க. எஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கிப், நான் ஆல்டர்னேட்டிவ் டாப் ஸ்கிப், இந்த மாதிரி சின்ன என்ன பண்ணுறீங்க. அதை பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் இது போல. நான் சைடில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ நீங்கள் அதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாம் வந்து ஒரு ஜம்பிங் மூவ்மெண்ட்ஸ் தான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பாருங்க லைட்லி பேக் ரன், இந்த பாருங்க ஃபார்வர்ட் ரன். நார்மலாக நான் சின்ன இடத்துல கேமராக்குள்ள ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லிட்டு கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவராலாக ஒரு அதாவது வந்து ஃபுல் ஸ்கொயரில் பாருங்க. இப்போ நிற்கிறேன், இந்த பாருங்க லெஃப்ட் சைட், இந்த பாருங்க ரைட் சைட். ஓகேங்களா. ஸோ ஃபார்வர்ட் பேக் நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து பிரீத் அவுட் பண்ணிப்போம். ஓகேங்களா. இப்போ ஒன்று பண்ணுறேன் பாருங்க. இது போல என்ன பண்றீங்க, நல்ல பெரிய இடத்துல பண்ணுங்க. நான் வந்து கேமராக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு புரிய மாதிரி பண்றேன். இதுல என்ன இருக்குது, உங்களுக்கு நல்ல பாடி உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வார்ம் ஆயிடுது. ஓகேங்களா. இப்போ இது கூட நம்ம என்ன பண்றோம், இப்போதான் மெயினான எக்ஸசைஸ். ஓகேங்களா. இது சின்ன ஒரு வார்ம் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், மெயின் சப்ஜெக்ட், மெயின் எக்ஸசைஸ் வர போறோம். இப்போ இது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா, முக்கியமா கால். ஓகேங்களா. கால் எவ்வளவு முடியுதோ நம்ம பண்றது வந்து எக்ஸசைஸ் தான், பட் ஸ்ட்ரெச்சிங் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். ரைசிங் நிறைய பண்ண போறோம். ஓகேங்களா. லெக் ரைஸ், நீ ரைஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணுவோம். ஸ்குவாட்ல என்ன பண்ணணும்,
ஸ்ட்ரெச்சஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோங்கிறத பண்ணுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இடுப்பு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம் ஷோல்டர், அதாவது இந்த பாட்டுக்கு, அப்புறம் லாஸ்ட் வந்து கழுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க லெக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த பாருங்க தெரியுங்களா? பாருங்க இங்கே பார்த்துங்க, நல்லா நீ ரைஸ் பண்ணுறோம் பாருங்க. இது போல 1 2 3 4 5 10 பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது உங்களால் முடியல அப்படின்னா ஏதாவது நீங்கள் கம்பெனி பிடிச்சிக்கிட்டு இப்படி பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறீங்க, சைடில் 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு அதாவது ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இது லோயர் தான். இது வந்து ஆக்சுவலி என்னோட மார்ஷல் கிக் பாக்ஸிங் பேண்ட் இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் இது கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நீ ரைஸை ஃப்ரண்ட்ல பண்ணணும், நீ ரைஸ் நம்ம என்ன பண்ணணும், சைடில் பண்ணணும். இப்போ நீ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ பேக்கில் கொடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, சப்போர்ட் தேவை. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, சப்போர்ட் எல்லாம் பண்ணலாம், பட் சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி பண்ண முடியும். பாருங்க. ஓகே, இந்த பாருங்க, இது ஒரு பார் கம்பி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து கம்பியோ இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு மரம் மாதிரியோ இல்லை கட்ட மாதிரியோ இல்லை வீட்டில் செவரோ இல்லை யாருமே நீங்கள் கை யாராவது உங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா கூட கை பிடிச்சோ நீங்கள் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறோம். ஸோ இந்த பாருங்க, இந்த நீ வந்து நீங்கள் லெக் ரைஸ் பண்ண வேண்டியதில்லை, நீ மட்டும் இந்த பாருங்க 1 2 3 4. அது மாதிரி இந்த பாருங்க 1 2 3. இந்த நீ மட்டும் கொண்டு போகணும் பேக்கில். ஓகேங்களா? ஸோ இது போல நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெக் ரைஸ் பண்ணுவோம். அது வேற, நீ தான் நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரண்ட் பண்ணோம், சைட்லையும் பண்ணோம், அடுத்து வந்து பேக்லையும் பண்ணோம். ஸோ இது பண்ணும்போது உங்களோட பேக்லையும் லோட் நல்லா போகும். ஓகேங்களா? குட் லோட் நல்லா போகும். இப்போ நம்ம நீ வந்து என்ன பண்ணோம்னா ஃப்ரண்ட் சைட் பேக். இப்போ அதே என்ன பண்ணுறோம்னா லெக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லெக் வந்து எப்படின்னா இந்த பாருங்க, ஸோ பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெக் ரைஸ் பண்ணும்போது சும்மா நார்மல் இந்த மாதிரி பாருங்க. ஸோ இந்த ஆங்கில பார்க்கும்போது தெரியும். இந்த பாருங்க, நார்மல் ரைஸ் பண்ணுறீங்க, பாருங்க மேக்ஸிமம் ரைஸ். ஸோ எவ்வளோ முடியுது என்ன பண்ணுறீங்க, 1. அடுத்து என்ன பண்ணுறீங்க 2. அடுத்து என்ன பண்ணுறீங்க 3. மேக்ஸிமம் பாருங்க 4. பாருங்க 5. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் ரைட்டில் பண்ணேன், எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? அடுத்து லெஃப்ட்டில் பாருங்க, இது வந்து நீங்கள் சப்போர்ட் வச்சும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரி சப்போர்ட் கூட நம்ம பாருங்க இப்படி பிடிச்சிட்டு கூட நீங்கள் என்ன பாருங்க 1 பாருங்க 2 பாருங்க 3 இது மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து லெஃப்ட் பண்ணும்போது இந்த பாருங்க நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், இந்த பொசிஷன் பாருங்க. அடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு நார்மல் பண்ணுறீங்க, இந்த பாருங்க நார்மல் நார்மல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறீங்க, ஒரு அது மாதிரி நீங்கள் சப்போர்ட் வச்சு கூட. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு சப்போர்ட் இருக்குது, இங்கே பிடிச்சிக்கிறேன். இந்த பாருங்க 1 2 3. இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ முடியுதோ. உங்களால் வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஹை பண்ண அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம ஃப்ரெண்டு பண்ணிட்டோமா, ஃப்ரெண்டு நீ பண்ணோம், நீ ரைஸ், ஃப்ரெண்டு லெக் ரைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைடு நீ ரைஸ் பண்ணோமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைடு லெக் ரைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த பாருங்க தெரியுங்களா? இந்த பாருங்க இப்படி டச் இப்படி இந்த பாருங்க இப்படி இருக்குங்க. இந்த பாருங்க 1 2 3 4 எவ்வளோ முடியும். ஓகேங்களா? பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அவசியம் கிடையாது. அதுவும் இந்த சைடில் பாருங்க 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்லையும் பண்ணியாச்சு, சைட்லையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், பேக்கில் நீ ரைஸ் பண்ணோம். அதே வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நம்ம நீ ரைஸ் பண்ணோமா, நீ ரைஸ் எந்த அளவுக்கு நம்ம நீ ரைஸ் பண்ணமோ அது வந்து ஒன்லி ஒரு பேசிக் தான். இப்போ லெக் ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ண சொல்லிட்டு இந்த பாருங்க ஸ்லோவாக பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாருங்க 1 2 3 ஃபுல். அது பாருங்க 1 2 3 4 5. ஒரு 5 to 10 ரவுண்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் எக்ஸஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 4 எக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்தே ஆகணும். இது ஒன்றுமே இல்லை, நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்க, இதெல்லாம் ஒரு மெயினான எக்ஸஸ். நீ ரைஸ் எல்லாம் பண்ணுமோ ஃப்ரண்ட் சைடு பேக்கு, அதே மாதிரி லெக் ரைஸில் ஃப்ரண்ட் சைடு பேக்கு ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸாக பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி 1:30 மணிக்கு மதிய டைம். ஓகேங்களா? அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. கிளாஸ் பார்த்தீங்க, இந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெச்சிங் இதுதான் மெயின். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த பாருங்க உட்காரோம். ஓகேங்களா? உட்காந்துட்டு இந்த அளவுக்கு பாருங்க, ரெண்டு உட்காந்துருக்கு பாருங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த எல்போ இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட எல்போவில் இந்த சைடு டச் பண்ணி, அதாவது இந்த முட்டி ரெண்டு கால் முட்டியோடையும் உங்களுடைய இந்த கை முட்டியை வந்து நல்லா ஒட்டிட்டு உங்களுடைய கையால் இந்த ஆங்கிள் பிடிச்சிட்டு இது வெளியே தரணும். ஓகேங்களா? ஸோ வெளியே தரணும். இந்த ஹிப்பை வந்து நீங்கள் உள்ள தரணும். ஓகேங்களா? ஹிப்பை வந்து நம்ம உள்ள தரணும். 1 2 3 4 5. இது பாருங்க, அதே ஆங்கிள் இப்படி பாருங்க, இங்கே உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பாருங்க ஸ்ட்ரைட் உட்காந்தாச்சு, பிடிச்சாச்சு, நல்லா மூவ்மெண்ட் வந்து பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 1 2 3 இந்த ஹிப் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஹிப் மூவ்மெண்ட் மேக்ஸிமம் ஹிப்பை உள்ள தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வெளியே தரணும். ஓகேங்களா? இது வெளியே தள்ளணும், ஹிப்பை வந்து உள்ள தள்ளணும். ஸோ இது வந்து பெயின் இருக்கும், உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு உங்களால் முடியும் நீங்கள் இதை பண்ணுங்க. இது எல்லாமே எக்ஸசைஸ் தான். நீங்கள் இதுலேருந்து நம்ம வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இதே இல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பாருங்க என்ன பண்ணுறோம், அது பண்ணிட்டீங்களா, பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாருங்க அப்படியே உட்காருங்க, முட்டி வெளியில் அவுட் சைடில் தான் இருக்கணும். அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு இந்த பாருங்க இங்கிருந்து 1 2 3 4 5 6 7 8 9
சரி பண்ணிச்சுங்களா? இப்போ அப்படி என்ன பண்ணுறோம், இங்கேருந்து அப்படி பாருங்க ரைட் லெக் சைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இது போல ரைட் லெக் நல்லா சைட் பண்ணுங்க. இந்த பாருங்க எந்த ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு இந்த பாருங்க இதை மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க உங்களுடைய கெண்டை கால் உங்களுடைய தோட கால் மாதிரி வச்சுக்கங்க, வச்சுக்கிட்டு கை நல்லா ஃப்ரீயாக சப்போர்ட் வச்சுக்கங்க, வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக நல்லா வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஹேம்ஸ்ட்ரிங் மசில் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். ஒரு 1 2 3 4 5 இது போல ஒரு 5 to 10 கவுண்ட். அப்படி என்ன பண்ணுறீங்க, சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் மசில்ஸ் இந்த உங்களுக்கு ஹேம்ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இது போல ஃபுல் அண்ட் ஃப்ரீ பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் மூவ்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்களா, இப்போ இதை நீங்கள் முடிஞ்சால் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா யாரோ ஹெல்ப் எடுத்து பண்ணீங்க. இந்த பாருங்க உட்காரீங்க 1 ஃப்ரீயா, அடுத்தது இந்த பாருங்க 2 நல்லா உட்காரீங்க. ஸோ இது போல ஒரு என்ன பண்ணுறீங்க ஒரு 10 கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இது போல என்ன பண்ணுறீங்க ஒரு 5 to 10 கவுண்ட் உட்காரீங்க. உட்காந்துட்டீங்களா, இந்த மாதிரி பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இப்போ இது ஈஸியாக நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இந்த பாருங்க இது போல முட்டி போட்டு, ஓகேங்களா? முட்டி போட்டு நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் வந்து எப்படின்னா ரொம்ப நுணுக்கமாக பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒன்று. ரொம்ப இது வரைக்கும் பண்ணதுலாம் ஓகே, கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப கவனமாக நீங்கள் பாருங்க. ஓகேங்களா? இந்த பாருங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் வந்துட்டீங்களா, வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடு லோடு கொண்டு போயிடுங்க, ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வைங்க. ஓகேங்களா? ஸோ இது போல. ஓகேங்களா? ஸோ முழுக்க பாருங்க நான் லெஃப்ட்ல உட்காந்துருக்கேன், ரைட் சைடாக இருக்கு. பொறுமையாக அந்த பாருங்க ஃபுல்லாக நீங்க கீழ் டவுன் ஆகுங்க. உங்களுடைய ஹெட்டை கொண்டு போயிட்டு எங்கே வைக்கிறீங்க, முட்டியில் வந்து டச் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுறீங்க. 1 2 3 இது மாதிரி ஒரு பாருங்க கொஸ்டின் நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் நெக்ஸ்ட் லைக் பண்ணும்போது நல்லா தெரியும். இது மாதிரி ஒரு முடிஞ்சளவு பொறுமையாக. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த லெக் மடிக்கிறீங்க, அதே போல இந்த லெக் ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த பாருங்க வச்சுக்கிறீங்க, வச்சுங்களா? இந்த பாருங்க இதே மாதிரி இந்த பாருங்க 1 2 3 4 5. ஓகேங்களா? சின்ன எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த பாருங்க அப்படி அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க. இந்த பாருங்க இப்போ அடுத்தது இந்த லெக்கை ரைட் லெக் ஃப்ரண்ட்ல வைங்க, வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டீங்களா, இந்த பாருங்க மேக்ஸிமம் இதை பின்னி கொண்டு போயிடுச்சு. கை பண்ணிச்சுங்க, பாடி விட்டு முடித்தல். இந்த பாருங்க இங்கே தள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 நல்லா உங்களுக்கு சஜம் 8 9 10. ஓகேங்களா? உள்ள தெரியுங்க, நல்ல பாடி விட்டு முடி கொண்டு போங்க. அடுத்தது பாருங்க அதே மாதிரி முட்டி வச்சுக்கிங்க, காலத்துக்கு ஃப்ரண்ட்ல வைங்க, இந்த முட்டி பின்னி தள்ளுங்க. இது போல பாருங்க வச்சுட்டு இந்த பாருங்க இது மாதிரி 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? ஆயிடுச்சுங்களா? இந்த பாருங்க முழுக்க இதை வந்து எக்ஸசைஸ் தான், மூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இது போல அடுத்தது பாருங்க இந்த பாருங்க இப்படி வச்சுக்கிங்க, கீழே நல்லா இந்த பாருங்க இங்கே பாருங்க வச்சுங்களா, நம்ம நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி பொசிஷன் பாருங்க முடிச்சுங்க, வச்சுக்கிட்டு இதை அவாய்ட் பண்ணுங்க, இதை வெளியே தள்ளிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி 1 2 3 இந்த பாருங்க 5 6 7. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபுல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணிடுச்சு. இப்போ பாருங்க இதெல்லாம் சின்ன ஒரு எக்ஸசைஸ் தான், ஆனால் நீங்கள் கவனமாக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ரிலாக்ஸ்டாக பொறுமையாக பண்ணணும் எக்ஸசைஸ்லாம். ஸோ வீடியோ பெருசாக இருந்தால் போய் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, எந்திரிச்சு காலை நல்லா விரிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ முடியும் நார்மலாக விரிச்சு இந்த பாருங்க கீழே கால் விரிச்சுங்க, இப்படி கை பண்ணி வச்சுக்கோங்க. டவுன் 1 2 3 4 5 கை எடுத்துங்க. 1 2 3 4 5 நல்லா அந்த பாருங்க ஃபுல் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் பேக்கில். ஓகேங்களா? ஸோ பேக்னா நான் சொல்றது வந்து உங்களுக்கு குட் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? எல்லாமே. இப்போ பாருங்க இது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டான ஒரு விஷயம். இது இந்த பாருங்க கால் வச்சிங்களா, ஃபர்ஸ்ட் ரைட்டை வச்சுட்டு இந்த பாருங்க இப்போ நம்ம முட்டியை கொண்டு போயிட்டு இங்கே தொடணும். ஓகேங்களா? இங்கே முட்டை தலையை கொண்டு போயிட்டு முட்டியை தொடணும். பாருங்க டவுன் பண்ணுறீங்க, பாடி இப்படி வைக்காம ஒரு மடிப்பு. இந்த பாருங்க 4 காலுங்க இருக்குங்களா, மேலேருந்து ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்படி கொண்டு போங்க. 2 3 4 5 அதே மாதிரி இந்த பாருங்க இது வைக்கிறீங்க. டவுன் 1 2 3 4 5 to 10 கவுண்ட். ஓகேங்களா? பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸசைஸ் நம்ம பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிடுறோம். எதுக்கு? லோவர் பாடிக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லோவர்னா நம்ம வந்து மெயினான தொடை, அதாவது அப்டக்டர் அடக்டர் கோட்ரிசெப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங் காப் மசில்ஸ் குல்டஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணியாச்சு. சொல்ல போனால் ஃப்ரண்ட் டைஸ் பேக் டைஸ் இன்னர் டைஸ் அவுட்டர் டைஸ் கெண்டைக்கல் மசில் காப் மசில்ஸ் உங்களுடைய பட் மசில்ஸ் குல்டஸ் மசில் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிடுவோம், அதாவது எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரெச்சஸ் இன்னும் நம்ம பண்ணல. ஓகேங்களா? அதை நம்ம பண்ணுவோம். எப்படின்னு பாருங்க, எப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், பேக், அதாவது என்ன சொன்னேன், லோவர் முடிச்சதும் பேக் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேக் எக்ஸசைஸ் பாருங்க, இந்த பாருங்க இப்போ நிற்கிறோம் பார்த்துங்க, இது நம்ம எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெச்சிங் கிடையாது, எக்ஸசைஸ் தான். பாருங்க பாருங்க இது போல என்ன பண்றீங்க, நல்லா பேக் லோட் கொடுக்குறீங்க, டவுன் ஆகுது. ஓகேங்களா? இது போல ஒரு 5 to 10 கவுண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நம்ம அதே யோகாவில் பண்றோம் புஜங்காசன். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்றோம்னா இந்த பாருங்க இப்படி நிற்கிறோம், நம்ம பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மெலைஸ் பண்ணிட்டு டவுன் பண்றீங்க. பாருங்க மேலே பார்க்குறீங்க. ஓகேங்களா? மேலே 1 2 ஓகேங்களா? இந்த பாருங்க இப்போ
இது வந்து நம்ம எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா. இதுல ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் நீங்க பாருங்க, எப்படின்னு பாருங்க. இந்த பாருங்க ஓகேங்களா. பொசிஷன் பாத்துங்க. இது வந்து உங்க லெக்குக்கும் ஒருத்தப்படான எக்ஸசைஸ் இந்த இடத்துக்கு, அதாவது அப்டக்டர் மசில்ஸுக்கு, பேக்கும். இந்த பாருங்க இது மாதிரி பண்றீங்க. இங்க இருந்து 1 2 3 4 5 6 இது போல ஓகேங்களா. இது மாதிரி பண்றீங்க. பண்ணிட்டு இது முடிஞ்சு இந்த பாருங்க அடுத்த இந்த மாதிரி இந்த பாருங்க டவுன் முட்டி வச்சிட்டீங்களா. இப்போ மேக்ஸிமம் பாருங்க இங்க இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு அப்டமன்லையும் போகும் இந்த எக்ஸசைஸ் மட்டும். பட் எக்ஸசைஸ் எதுக்குன்னா உங்களுக்கு பேக், அதாவது லோட் பேக் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பேக்குக்கு அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம். பாருங்க இந்த பாருங்க இது பண்ணுங்க. இங்கிட்டு இது டவுன் அப் பிரீத்திங் பிரீத் அவுட் பிரீத்திங் பிரீத் அவுட். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க லெஃப்ட் சைடில் பிரீத்திங் பண்ணிட்டே போகிறாங்க பாருங்க. மிடில் போகணும் பிரீத் அவுட் ரைட், ரைட் சைட் பிரீத்திங் மிடில் பிரீத் அவுட் லெஃப்ட் சைட். இந்த மாதிரி இந்த பாருங்க ஓகேங்களா. இது முழுக்க 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 உங்களுக்கு நல்ல இடுப்பு, நல்ல சூப்பரான உங்களுக்கு ஒரு ஸ்டெப்புக்கான ஒரு கண்டிஷன் கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பாருங்க. ஓகேங்களா. இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கம்பி கிடைச்சிருச்சுங்க. இந்த பாருங்க இது நல்லா இருக்கும் ஆங்கிள். பாருங்க இந்த மாதிரி கம்பி உங்களுக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி பிடிச்சிங்க. ஓகே, பாருங்க இந்த மாதிரி கம்பி இருக்குங்களா. ஒரு கம்பி பிடிச்சிங்க, இல்லை வந்து ஏதாவது உங்க ஃப்ரெண்டு எப்படின்னா ஒரு ஏதாவது பிடிப்பு உங்களுக்கு இருக்கும், சும்மா பிடிக்கணும் அவ்வளோ ஓகேங்களா. பிடிச்சுங்க பாருங்க. இந்த பாருங்க ஸ்ட்ரெச் ஆகுங்க ஃபுல்லாக. இந்த பாருங்க ஃபுல்லாக டவுன் அப் பண்ணும்போதுங்க பாருங்க நல்லா ஆர்ச் 1 ஆர்ச் 2 3 பிரீத் அவுட் எப்படி பண்றேன் பாருங்க. பிரீத்திங் பாருங்க ஸ்லோவா இது போல ஓகேங்களா. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு பேக் இதை வந்து நம்ம ஸ்லோவா பண்ணோம், ஃபாஸ்டா பண்ணணும் ஓகே. இப்போ ரொம்ப ஃபாஸ்டா பண்றேன் பாருங்க. இந்த பாருங்க ஃபாஸ்ட்னா பாருங்க 1 உங்களுக்கு அப்டமன் லோவர் அப்டமன் உங்களோட போகும் ஓகேங்களா. முழுக்க முழுக்க உங்களுக்கு அருமையான ஒரு எக்ஸசைஸ் எதுக்கு பேக் ஓகேங்களா. அதாவது லோவர் பேக் நல்ல இடுப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிளெக்சிபிள் கொடுக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு பண்ண போறோம் ஷோல்டர் ஓகேங்களா. அதாவது இந்த ஜாயின்ஸ் ஓகேங்களா, முக்கியமான இந்த ஜாயின்ஸ். அதாவது இது ரொம்ப முக்கியம், லோவர் பாடி ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப முக்கியம், அதாவது எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், ஆக்டிவ் எக்ஸசைஸ் எஜிலிட்டி எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம இடுப்புக்கும் பார்த்துட்டோம் ஓகேங்களா. இடுப்பும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், கைக்கு பார்க்கலாம், அதாவது இந்த ஜாயின்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா. இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கழுத்துக்கு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப நார்மல் விஷயம். நம்ம இது ஆக்டிவ் வச்சிருப்போம், இது ரொம்ப நார்மல் விஷயம் தான். இது பார்த்துங்க. இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது பாருங்க நல்லா ஃபோர்ஸ் வந்து பாருங்க வைக்கிறோம், ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபோர்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். 1 2 ஓகே முடிஞ்சு போய் அடுத்து முடிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க இந்த மாதிரி பண்றோம் ஓகே. அடுத்து என்ன பண்றோம் ஆல்டர்னேட் ஓகே இது மாதிரி பண்றோம் ஓகேங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேட் அடுத்த பாஸ் அடுத்த சைடு ரொட்டேட் ரொட்டேட் அது பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் ரொட்டேட், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பேக் சைடில் ஒரு பேக் சைடு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒன்று ஃப்ரண்ட்ல ஒன்று பேக்கில் இப்படி மாற்றி வரும் ஓகேங்களா. இந்த பாருங்க இது முடிஞ்சா நீங்கள் பண்ணலாம். இது வருதுங்களா, இந்த பாருங்க இது ஃப்ரண்ட்ல வருதுங்களா. ஸோ இது பேக்கில் போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா. இந்த பாருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் ஓகேங்களா. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, முடிஞ்சிச்சு ஓகேங்களா. சின்ன சின்ன எக்ஸஸ்லாம் இது எஜிலிட்டி எக்ஸஸ் ஓகேங்களா. நம்ம கை நம்ம ஃபாஸ்ட் ஆக்டிவாக தான் இருக்கும் ஓகேங்களா. இது ரொம்ப பெருசாக வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கழுத்துக்கு பார்க்கும்போது நம்ம வந்து கரெக்ட் முறுக்கு திருப்ப போகிறது ஓகேங்களா. பாருங்க நார்மலா லெஃப்ட் ரைட் பேக் இது பண்ணதுனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாருங்க நல்லா இழுக்கிறோம் பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறோம் விட்டுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம் விட்டுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம் விட்டுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம் ப்ரெஸ் ஓகேங்களா. அடுத்து கொஞ்சம் மூமெண்ட் ஸ்டிப் ஆக்கி விடாது, ஃப்ரீயாக ரொம்ப போட்டு நம்ம வந்து மூமெண்ட் அதிகம் கொடுக்குறோம் கழுத்து ஓகேங்களா. அதான் ஓகே அவ்வளோ ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தோம்னா 4வது சப்ஜெக்டாக பார்த்தது முழுக்க எக்ஸசைஸ் தான் பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ தான் நம்ம மெயின் சப்ஜெக்ட் வர போகிறோம். ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான மெயினானது நான் சொன்னேன் ROM ஓகேங்களா, ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எதில் ஸ்ட்ரெச்சிங்கில் ஓகேங்களா.
ஸ்ட்ரெச்சிங் பாருங்க என்ன இங்கே இருக்குதோ அதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸ்ட்ரெச்சிங் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சா ஓகே, புரிஞ்சுன்னா ஓகே. ஓகேங்களா, பாருங்க சரிங்களா. ஸோ பாருங்க இந்த இடத்துல இன்னொரு இந்த ஹைட்டு எனக்கு இதோட ஹைட்டில் போகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இப்போ இதான் இங்கே இருக்குது. நான் இதில் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த இடத்துக்கு பர்டிகுலர் இடத்துக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுத்து ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறத மேட்டர். ஓகேங்களா, ஸோ இந்த லெக் வந்து பாருங்க எனக்கு வந்து ஈஸியாக போயிடுச்சுங்களா. ஸோ இது எனக்கு வந்து ஈஸி. ஓகே, இப்போ பொறுத்த வரைக்கும் இது ஈஸி. இப்போ நான் வந்து இது வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு வந்தாச்சு. எங்கே இப்போ பாருங்க, இந்த பாருங்க கீழே வருதா அங்கே பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பெயின் ஃபீல் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் நான் ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ எனக்கு வந்து இதுதான் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் இதுதான். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், லெஃப்ட் லெக் வச்சு அந்த பாருங்க. அடுத்தது இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக இதில் வந்து எனக்கு வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஆகலை. ஏன்னா எனக்கு இன்னும் நல்லா ஹைட்டு போகும். அப்போ நான் என்ன பண்ணேன், கீழே வரேன். ஓகேங்களா, அந்த பாருங்க ஃபுல் கீழே வந்துச்சு. இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ இது பண்ணி வச்சுங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், அதே வந்து பார்த்தீங்கன்னா சைடில். ஓகேங்களா, ஸோ சைட்லன்னு பார்க்கும்போது இந்த பாருங்க அதே தான் சைடில் பண்ணுறோம். இந்த பாருங்க காலத்துக்கு அதே கண்டிஷன். இப்போ சைடில் வரும்போது கொஞ்சம் பாருங்க வச்சாச்சு. சைடில் என்ன பண்ணுறோம், திருப்பிக்கும். ஓகேங்களா, ஸோ திருப்பிட்டோம் அவ்வளோதான். ஸோ சைடில் அதே மாதிரி நம்ம வந்து லெஃப்ட் லெக் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சா ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம பேக்கில் பண்ணும். ஓகேங்களா, ஸோ பேக்கில் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்களா பாருங்க. இந்த பாருங்க நிற்கிறீங்களா, இந்த பாருங்க நிற்கிறேன். இப்போ வந்து நான் பேக்கில் வந்து கால் வைக்கணும். ஓகேங்களா, அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கீழே நான் போகும். ஓகேங்களா, இந்த பாருங்க கீழே போயிடுச்சு, கால் நான் மேலே வச்சுட்டேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, இப்போ நான் எந்திரிக்க முடியுதுனால. ஓகேங்களா, சில எந்திரிக்க முடியல வரும்போது இந்த பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகுது, நல்லா இருக்கு. ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். ஸ்ட்ரெச் பண்ணணும், எவ்வளோ முடியுமோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அது வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன், கால் மேலே வச்சு இந்த பாருங்க. ஓகே ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ நம்ம லெக்கு பண்ணியாச்சு. இப்போ லெக்குக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்ட்ரெச்சிங் இருக்குது, வாங்க பார்ப்போம். தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்ம என்னென்ன பண்ணோம், இப்போ அதையே ஃபுல் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறோம், ஹோல்டு பண்ணோம். இந்த பாருங்க முன்னாடி என்ன பண்ணோம், இந்த பாருங்க உட்காருங்க, அந்த பாருங்க உட்காருங்க பாருங்க, இந்த பாருங்க உட்காந்துச்சா ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நல்லா அமுக்குறேன், இந்த பாருங்க ஃபுல்லாக அமுக்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக எந்திரிக்கிறீங்க. ஓகேங்களா, ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகுதுங்களா. அடுத்து பாருங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹோல்டு பண்ணி வைக்கணும். நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணிட்டீங்க, ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது இப்போ நம்ம சைடு எக்ஸசைஸ் பண்ணாலும் எக்ஸசைஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் பாருங்க, இந்த பாருங்க இப்போ அடுத்தது காலை விரிக்கிறோம். ஓகே, கொஞ்சமாக விரிக்கிறோம். இந்த பாருங்க இது வரைக்கும் எனக்கு ஓகே. ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகே. இப்போ இது வரைக்கும் ஓகே. நம்ம பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, சம்டைம் வந்து நல்லாவே கால் வந்து நல்லா ஃபுல்லாக மேக்ஸிமம் நல்லா செலவு விரிக்கலாம். நானும் விரிச்சு ஃபுல்லாக உட்காந்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அதுக்கான என்ன நம்ம பாடி வாம்பே ஆகலை. முழுக்க கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஃபுல் நல்லா ஸ்ட்ரெச்சஸ் வரும். நான் கிளாஸ் எடுத்துக்கிறதுனால எனக்கு வந்து பாருங்க என்ன வந்து நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். நான் கிளாஸ் நான் பண்ணல, பண்ணும்போது தான் முழுக்க இதாகும். அதனால என்னோட இப்போ உள்ள கண்டிஷனுக்கு எனக்கு இது ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் என்னோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது தான் நல்ல பாடி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக வந்து 90 டிகிரி ஃபுல்லாக கால் ஃப்ளெக்சிபிளாக உட்காந்துரும். ஓகேங்களா, ஓகே. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா முழுக்க நல்லா பாடி வார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதில் நீங்கள் ஃபுல் கண்டிஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, ஒரு 10 to 20 செகண்ட் ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே நம்ம லெக் மேக்ஸிமம் பார்த்தாச்சு. இப்போ லெக்கு பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த பாருங்க ரொம்ப ஈஸி தான். இந்த பாருங்க இந்த மாதிரி வச்சுங்க, காலை மடக்கிறீங்க பேக். ஓகேங்களா, மடக்கிட்டு இந்த பாருங்க அப்படி வரீங்க, கீழே வரீங்க, ஃபுல்லாக மேலே இழுக்கிறீங்க. இந்த பாருங்க ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகே, மேக்ஸிமம் ஒரு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ முடியும் இழுத்துங்க, பேக் ஃபுல்லாக இழுத்துட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அப்புறம் இழுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, விடுறீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க அதே மாதிரி இந்த லெக் வரீங்க, ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் நீங்கள் மூவ்மெண்ட்டாக பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா, ஓகே. இது மேக்ஸிமம் உங்களுக்கு லோவர் பாடிக்கு பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸில் ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணாலே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா, ஈஸி தான், பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதே நம்ம ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம இடுப்புக்கு பார்க்குறோம். ஸோ இடுப்புக்கு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு பார்த்து பாருங்க. இந்த பாருங்க இந்த பொசிஷன் வச்சிங்களா, அந்த பாருங்க இந்த பொசிஷன் இருக்குது. இப்போ இடுப்பு மேலே இருக்குது. ஓகேங்களா, இடுப்பு நல்லா கீழே நசுக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு என்ன பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க
அதாவது இந்த இடத்த அழுத்தம் கொடுக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 5 கவுண்ட் பண்ணுங்க. ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணுங்க. அடுத்தது அப்படியே பாருங்க, புஜங்காசன் பண்றோம். இந்த பாருங்க, ஒரு 10 செகண்ட். ஓகேங்களா? இது போல ஒரு 3 to 5 கவுண்ட் நீங்க இடுப்புக்கான நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நம்ம இடுப்பு தான் பண்றோம். ஸோ நம்ம இடுப்பு பண்ணது பர்டிகுலர் இந்த இடம் லோவர் அப்டமன்ல போச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த பாருங்க, இடுப்பு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு இந்த பாருங்க, ஃபுல்லா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சைடில் உள்ள மசில்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் நம்ம ஆக்டிவிட்டி அங்கேயும் இருக்குது. அப்போ என்ன பண்றோம், இப்படி வச்சுக்கோங்க. ஃபுல்லா பாடி திருப்புங்க. இந்த பாருங்க, திருப்பிட்டு அப்படியே கீழே நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த சைடு ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க அதை மூவ்மெண்ட் கூட பண்ணலாம், பட் ஹோல்ட் பண்றீங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, ஃபுல்லா திருப்புறீங்க. 10 செகண்ட். ஓகேங்களா? இது போல ஒரு 2 to 3 டைம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இந்த பாருங்க, நம்ம எல்லாம் முழுக்க முழுக்க இப்போ நம்ம லெக் மேக்ஸிமம் பார்த்தாச்சு. நம்ம இடுப்பு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த பாருங்க, அடுத்தது இந்த பாருங்க, நிற்கிறோம். அப்படி உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க, நல்லா இழுங்க. ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, ரசிக்குங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது இழுங்க. ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, இப்போ பாருங்க, இப்போ நம்ம இந்த பக்ஷி மோதாசனங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியை நிர்ணயிக்கிறது இது பேசிக்கலி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது பாருங்க, நம்ம இப்போ இருக்கிறோம். பாடியை இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வைக்காம இந்த பாருங்க, இப்படி மடிக்கணும். இங்க இருந்து மடிக்கணும். ஓகேங்களா? இந்த பாருங்க, இப்படி ஃபுல்லா ஃப்ரீயா போது பாத்தீங்களா? ஸோ என்ன பண்ணணும், இந்த பாருங்க, ஃப்ரீயா என்ன பண்றீங்க, எவ்வளவு முடியுதோ மேக்ஸிமம் என்ன பண்றீங்க, என்ன பாடி வாம்ப் ஆயிடுச்சு, நல்லா குனிறீங்க. நல்லா குனிறீங்க. ஹெட்டை கொண்டு போயிட்டு நீ முட்டியை தொட ட்ரை பண்ணுங்க. அது முடியலையா, அட்லீஸ்ட் இப்போ உங்களால் பிடிக்க முடியான்னு பாருங்க. ஓகேங்களா? இப்படி பிடிக்க முடிஞ்சிச்சா, அடுத்தது இப்படி பிடிக்க முடியான்னு பாருங்க. எது உங்களால் முடியுதோ, எது வரைக்கும் உங்களால் முடியுதோ இந்த பாருங்க, கரெக்டுங்களா? ஓகே, எது வரைக்கும் உங்களால் முடியுதோ. ஸோ என்னால் இதுதான் முடியுது, இது கஷ்டமா இருக்குன்னா ஸோ அங்கேயே ஹோல்டு பண்ணுங்க. அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஓகே, என்னால் ஹோல்டு பண்ண முடியுது, இது வரைக்கும் என்னால் இதுக்கு மேலே கஷ்டமா இருக்குன்னா அப்போ அங்கே என்ன பண்றீங்க, ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அது உங்களால் ஃபுல் ரேஞ்ச், உங்க இடுப்புக்கு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதுதான். ஓகே அப்படின்ட்டு இப்போ அடுத்து எனக்கு என்னோட கண்டிஷன் பார்க்க போனீங்கன்னா எனக்கு ஹெட் இங்கே போகிற வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியும். அப்போ இன்னும் பெட்டரா பண்றவங்க இன்னும் எவ்வளோ இருப்பாங்க. ஓகேங்களா? ஹெட்டும் போயிடும், கையும் இன்னும் கொஞ்சம் கண்ணில் போயிடும். ஓகேங்களா? இன்னும் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். ஸோ அதனால இது உங்களால் எவ்வளோ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் போதோ அங்கே 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ நான் பண்றேன் பாருங்க. ஒரு 3 செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணிப்பேன். 3 to 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிப்பேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பாடி உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாருங்க, நம்ம முழுக்க முழுக்க பார்க்கறது இடுப்புக்கு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்க, இந்த பாருங்க, இடுப்பு படுத்துங்க. படுத்துட்டு பாருங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், சக்கராசனா பண்றோம். ஓகேங்களா? ஸோ சக்கராசனம் பண்ணும்போது நம்ம அதே தான், உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்க என்ன பண்றீங்க, நல்ல பொசிஷன் எடுத்துக்கங்க, க்ளோஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்களால் ஃபர்ஸ்ட் பேசிக்காவே நீங்க பாருங்க, இதை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதை பண்ணி நீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஸோ இப்படி செய்யறது அப்படி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. ஓகேங்களா? அப்படி கொஞ்சம் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்டா ஃபைனலா என்ன பண்றீங்க, நீங்க எடுத்ததும் பண்ற மாதிரி பெட்டரா நீங்க பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பாருங்க. இப்படி ஃபுல்லா பொசிஷன் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு 5 to 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிப்பேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள ஸ்ட்ரைட்டா பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்க. இது என்ன பண்றீங்க, ஒரு 10 ஓகேங்களா? 10 செகண்ட் ஹோல்ட் பண்றீங்க. பண்ண உங்களுக்கு ஈஸியா வரும். நான் ரொம்ப நாள் யோகா பண்ணி ஸோ இது ஈஸி தான் பண்ண. எனக்கு இருந்தாலும் இன்னும் பண்ண நல்லா சூப்பரா ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அந்தந்த பொசிஷன் நம்ம என்ன பண்றோம், ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அடுத்தது இப்போ இந்த இது ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த பாருங்க, நம்ம ஏற்கனவே பண்ணது தான். வச்சுட்டீங்க, இந்த பாருங்க, இது வச்சிங்களா? இப்போ அப்படியே என்ன பண்றீங்க, இது ஆக்சுவலி காலுக்கு நம்ம ஃபைனலாக நம்ம பண்றது ஃபுல் ஸ்ட்ரெச்சிங். என்ன பாருங்க, அப்படியே வச்சிட்டீங்க பாருங்க, அப்படியே கொண்டு போயிட்டீங்க பாருங்க. காலை பாருங்க, இங்க பாருங்க. ஓகேங்களா? இங்கே ஸ்ட்ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் பண்ணிட்டு என்ன பாருங்க, எவ்வளோ முடியுதோ 4 டைம். ஓகே, அடுத்தது இது மாதிரி இதை கொண்டு போறீங்க. இது பேக்கில் கொண்டு போயிட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரீங்க. ஃபுல் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இப்போ மேக்ஸிமம் பண்ணிச்சு நம்ம
இடுப்புக்கு பண்ணியாச்சு, காலுக்கு பண்ணியாச்சு, இடுப்புக்கு பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி கைக்கு நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணோம்ல, பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் உங்கள் கையை வந்து நீங்கள் கைனா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரெச்சஸ் வேணும் அப்படின்னா இந்த பாருங்க, இப்படி இஷ்டமா இந்த பாருங்க, நான் இங்கே வரை பிடிச்சேன், இங்கே வரை பிடிச்சேன். ஓகே, ஸோ என் பாடிக்கு பாருங்க, நான் ஃபஸ்ட்டு க்ளோஸாக வந்துடணும். அதுக்கப்புறம் பாருங்க நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, தெரியுங்களா? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ண 1 2 ஸ்ட்ரைட். எவ்வளோ முடியும் பாருங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா கொஞ்சம் பேக்கில் போயிடு. ஓகே, பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகுதுங்களா? இந்த பாருங்க எவ்வளோ முடியும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். அடுத்து பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி க்ளோஸ் ஸ்ட்ரெச். ஓகே, இது மாதிரி பாருங்க ரெகுலராக பண்ண இப்போ எனக்கு வந்து வேறு வந்து ஒரு அரை டிஃபரெண்ட் இருக்குது. சிலருக்கு 2 பேருமே ஈஸியாக கை ஓட்டிக்கும், எனக்கும் கை ஓட்டும். ஓகேங்களா, நம்ம ஒரு டைம் பண்ணணும் அப்படின்னா கை ஓட்டும், ஒரு டைம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இன்னும் 2 நாள் பண்ணா ஈஸியாக டக்குனு வந்து கை ஓட்டிக்கும். ஓகேங்களா, ஸோ வலுக்க டைம் பண்ணி நான் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ பாருங்க இப்படி பாருங்க, இந்த பாருங்க இப்போ எனக்கு வந்து கை ஓட்டுது. ஸோ நான் பண்ணணும் போது எனக்கு வந்து என்ன ஆகுது, லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வருது, மசில்ஸில் இந்த ஜாயின்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணால் கொஞ்சமாக இப்போ என்னால் எவ்வளோ முடிஞ்சது, சின்ன கேப் ஒரு அரை கேப் இருக்குது. ஓகேங்களா, பரவாயில்ல, ஒரு 1 வீக் பண்ணால் அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகே, கைக்கு ஸ்ட்ரெச்சிங்க இந்த பாருங்க, கைக்கு அதே மாதிரி நீங்கள் வச்சு இந்த பாருங்க, இந்த கை இது பண்ணிட்டு இந்த பாருங்க டச் பண்ணிட்டு இந்த பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கை டச் ஆச்சு, இந்த சைஸ் டச் பண்ணுறோம் ஃபுல்லாக. ஓகே, இந்த கை பாருங்க இப்படி வைக்கிறோம், கை டச் ஆகுது. ஓகே, அடுத்து இந்த பாருங்க இந்த சைஸ் பண்ணுறோம், இந்த கை டச் ஆகுது, ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஓகே, சிம்பிளான, ரொம்ப பெருசாக வந்து நமக்கு செய்யணும், பெருசாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது அவ்வளோ பெரிய ஒரு கைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரம் வந்து இது பண்ணணும், ஸ்ட்ரென்த்னிங் போதும், ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெச்சிங் தேவையில்லை. அடுத்தது பாருங்க நம்ம கழுத்துக்கு பண்ணுறோம். ஓகேங்களா, கழுத்துக்கு வந்து பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப பெரிய விஷயம் நார்மல் தான். பாருங்க பொசிஷன் இருக்கீங்க, அப்படி கழுத்து பாருங்க சாய்க்கிறோம், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்கிறீங்க. ஓகேங்களா, இழுத்து அப்படி இருந்து எவ்வளோ முடியும் உங்களால் ஒரு 10 செகண்ட் ஹோல்டு, மயக்கம் வரும், கவனமாக கண்ட்ரோலாக பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ரைட் சைடு இழுத்துறீங்க, எவ்வளோ முடியும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது, இங்கே பாருங்க ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது, மேக்ஸிமம் இழுத்தாச்சு, இங்கே ஒரு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணி ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பாருங்க இதுல இருந்து இந்த பாருங்க ஃபுல்லாக ரொம்ப போட்டு வளர்க்க டைம் பண்ணக்கூடாது, பிரீத் அவுட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒன்று பண்ணும்போது நார்மல் பிரீத் அவுட், அதே மாதிரி சைடில் இந்த பாருங்க நார்மல் இப்போ திரும்புகிறோம், கொஞ்சம் லைட்டாக ஓகேங்களா, ஒரு 10 செகண்ட். ஓகே, ரொம்ப பெருசாக நம்ம வந்து இது வந்து அதிகமாக வந்து இது பண்ணணும் அவசியம் இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். ஓகேங்களா, இது முடிஞ்சதுமே நீங்கள் ரிலாக்ஸாக விடுங்க, குளிக்கலாம். நீங்கள் வந்து போயிட்டு பெட்டர் வந்து நீங்கள் ஐஸ் வாட்டரில் குளிப்பாங்க, கிளைமேட்டை பொறுத்திருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஓகே. இதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயற்கை வைத்தியம். ஓகேங்களா, நம்ம எலும்பு நல்லா ஆக்டிவாக, மசில்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எண்ணெய் குளிர். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க. ஓகேங்களா, எல்லா எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம், மசில் ரிலாக்ஸேஷன் அவங்க எல்லாம் ஓகே. வாரம் ஒரு முறை, அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல ஏர்லி மார்னிங்கில் நல்லா குளிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேறு லெவல் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்படி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் வீடியோ கேட்டுட்டு இருக்காரு. நான் கண்டிப்பாக ரீசெண்டாக டைம் இருக்கும் போடுறேன். கரலகட்ட வீடியோ கேட்டிருக்காங்க, நான் கரலகட்ட ஊரில் வாங்கி வச்சிருக்கேன். நான் பொங்கல் லீவில் அதையும் போடுறேன். வேறு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபிசிக்கல் சம்மந்தமாக, டயட் சம்மந்தமாக, மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எது தேவைனாலும் எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இன்னைக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோட டைம் எடுத்து நான் சாப்பிடல, மதியம் 12:30 மணி ஆகிடுச்சு. ஓகேங்களா, டைம் இல்லை, சும்மா 2 டியூட்டி வரைக்கும் வந்து உங்களுக்கான வீடியோ போட்டுருக்கேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அதனால் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நான் சேவை செய்ய நான் இப்போ தயாராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.